ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 31 ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாப்டரில் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள், அப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அது நடந்த விஷயங்கள், அப்புறம் இனிமேல் நடக்க போகிறது என்னங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனல் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்ஸ்க்ரீன்லையும் இருக்கும். எடுத்த உடனே கோபோக்குள்ள இருக்கிற ஈனோஜினுக்கும் மாமுஷிக்கும் தான் ஒரு பேட்டரி நடந்திருக்கும். கோஜி இங்கேயே கோபோவை சாக விட சொல்லியிருப்பாரு. ஆனால் ஈனோஜின் அதை பண்ண மாட்டேன்னு உறுதியாக இருக்காரு. இந்த டைமில் கோஜி ஈனோஜினோட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுவை பிரேக் பண்ண சொல்லுவார். இப்படி பண்ணால் மாமுஷி கோபோவை ஈஸியாக கொண்டுருவான். தான் பிளான்க்கு தடையாக இருந்த கோபோவும் செத்துருவான். பழியும் யார் மேலேயும் வராதுன்னு தான் கோஜி இப்படி சொல்கிறாரு. ஆனால் ஈனோஜின் அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவனும் ஒரு சிவிலியன் தான், இவனை என்னால் அபேண்டன் பண்ண முடியாதுன்னு ஈனோஜின் சொல்லியிருப்பாரு. இப்போ மட்டும் நீ உன்னுடைய ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ணலைன்னா மாமுஷி இப்போவே உன்னை அட்டாக் பண்ணுவான். கோபுவோடு சேர்ந்து நீயும் செத்துருவேன்னு கோஜி சொல்லியிருப்பாரு. ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோலேயே கோபு கண்டிப்பாக சாக மாட்டார், ஈனோஜின் இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கே ஈனோஜின் நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேனலில் நம்ம இதுக்கு மேலே ஆராய எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நமக்கு ஐடா அண்ட் டேமனை காட்டியிருப்பாங்க. ஐடாக்கு ஈனோஜின் அவருடைய ஜிட்ஸுவை ஸ்டாப் பண்ணிட்டு போனதால் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல. இதனால் அவங்களுக்கு தலையே வெடிக்குது. இந்த ஈனோஜின் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக இந்த மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுவை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டேமன், ஏடா உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீயே உன்னுடைய சென்ட்ரேகனை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஐடா, இந்த மாமுஷியால் நான் அவனை வாட்ச் பண்ணுறத ஃபீல் பண்ண முடியுது. நான் ஸ்பெக்டேட் பண்ணும்போது அவன் கிளியராக என்னை பார்த்தான். அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னமோ அவன் நான் சென்ட்ரேகனை ஆக்டிவேட் பண்ணதா வெயிட் பண்ணுறானோன்னு தோணுது. ஒன்ஸ் இதை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டா அவன் ஈஸியாக என்னுடைய லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவான்னு ஐடா சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்த மாமுஷி ஆர்க் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாமுஷியால் ஒருத்தருடைய கண்ணை பார்த்தே இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஐடாவுடைய சென்ட்ரேகனுக்கே இவருக்கு ஆக்சஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதை தான் இப்போது ஐடாவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஒரு பேனலில் மாமுஷி நெருப்பை கக்கிக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் சாப்டருக்கு பின்னாடி போனால் இதே மாமுஷி தான் வில்லேஜ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த வில்லேஜை ஜூராக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்தால் கண்டிப்பாக ஜூரா வருவாங்கிற மாதிரி மாமுஷி சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போது இவரே இந்த வில்லேஜுக்கு தீ வச்சிருப்பாரு. இதுக்கு ரீசன் என்னன்னு சரடாவே சொல்லிட்டாங்க. இவங்களுடைய இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்பவே ட்ராப் டவுன் ஆகியிருக்கும். ஆமாம், இந்த மாமுஷீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகுறாங்களோ அவளுக்கு அவ்வளோ இவங்களுடைய இன்டெலிஜென்ஸும் டவுன் ஆகும். இதனால தான் இவனுங்க இப்போ இப்படி நடந்துக்கிறாங்க. இப்போது இது மேட்டர் இல்லை. ஆனால் இவங்க இதே மாதிரியே வில்லேஜை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஜூரா வந்தே தீருவார். அதுக்காக தான் மாமுஷீஸ் இப்படி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு இந்த பேனல்ஸ் மூலமாக காட்டுறாங்க. இதுக்கப்புறம் சரடா அவங்களுடைய எம்எஸ் அவைக்கனிங்கை காட்டியிருப்பாங்க. இங்கே நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக ஒரு மங்கக்யூ ஷரிங்கனுக்கு 2 எபிலிட்டி இருக்கிறதா நமக்கு நருட்டோ சீரீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒபிட்டோ கிட்ட கமுயி இருக்கும், ஆனால் அதுலேயே 2 விதமான எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கும். ஒன்று ஷார்ட் ரேஞ்ச், இதை யூஸ் பண்ணி அவரே டெலிபோர்ட் பண்ணிப்பார். இன்னொன்று லாங் ரேஞ்ச், இதை யூஸ் பண்ணி எனிமீஸை காலி பண்ணுவார். இதே மாதிரி தான் இட்டாச்சிக்கும். ஒன்று அமட்டராசு, இன்னொன்று சுக்கியோமி. இதுபடி பார்த்தோம்னா சரடாக்கு கூட 2 எபிலிட்டி இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒயிருமேங்கிற இந்த பிளாக் ஸ்பியர் எபிலிட்டியை மட்டும்தான் காட்டியிருந்தாங்க. இது சுற்றி இருக்கிற எல்லாரையும் அப்படியே சக் பண்ணி அதிக ஃபோர்ஸை கொடுத்து அப்படியே அவங்கள தூள் ஆக்கிடும். இது இல்லாமல் சரடாவுடைய செகண்ட் எபிலிட்டியை கூட இந்த சாப்டரில் ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. ஆமாம்,
சரடா அவங்களுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறதா இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிராவிட்டி கண்ட்ரோல் தான் அவங்களுடைய செகண்ட் எபிலிட்டியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா என்னுடைய சேனலை ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். சரடாக்கு இந்த கிராவிட்டி பவர்ஸ் தான் கிடைக்கும்னு நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட பவர்ஸை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த கிராவிட்டி பவர்ஸை மட்டும் யாருக்குமே கொடுக்கப்படலை. இது மட்டும் இல்லாமல் சரடாவுடைய கேரக்டரு ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் இருக்கிற அமட்டராசுன்னு சொல்லப்படுற இந்த சன் காடஸுடைய கேரக்டரில் இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேரக்டருக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அதுதான் ஹோயிருமே. இவங்களுக்கு கிராவிட்டி மேனிப்புலேஷன்ஸ் பவர் இருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சன் ரிலேட்டட் எபிலிட்டிஸ் கூட இவங்கக்கிட்ட இருக்கும். இதனால தான் சரடாக்கு இன்னொரு எபிலிட்டி இருக்கும், அது கிராவிட்டி மேனிப்புலேஷனாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணி சரடாவால் பறக்க முடியும். சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை கூட அவங்களால கிராவிட்டியை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ண முடியும். இன்னும் சில பேர் சரடா இந்த சாப்டர்லேயே பிளைண்ட் ஆகிட்டாங்க, இதனால் அவங்க செம்ம வீக்லிங்காக இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லை. சாஸ்கே அவருடைய எம்எஸ் அவைக்கனிங் ஃபேஸில் கூட இப்படி தான் ஆகியிருப்பார். அவருக்கும் பிளரியான விஷுவல்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்காக அவர் வீக் ஆகிட்டாருன்னு யாருமே சொல்லலை. சாஸ்கே போக போக பவர்ஃபுல்லாக தான் மாறுவார். அதே மாதிரி தான் சரடாவும். இன்ஃபேக்ட் சரடா மொத்த உச்சியா கிளானையே சர்பாஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இவங்க ஃப்யூச்சரில் மாறுவாங்க. அடுத்து பொருட்டோ. இவர் போதுமான அளவுக்கு ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டாரு. இதனால் மோஸ்ட் ப்ராபபிளி இவருக்கு ஏதாச்சும் ஒரு ட்ராபேக்கை வச்சு அடுத்த சாப்டரில் இவரை சீன்லேருந்தே தூக்க அதிக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், மொமுஷிக்கு இவரை பெட்ரே பண்ணலாம், இல்லைனா இவருடைய ஸ்வாடை கூட இவருக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். பொருட்டோ அடுத்த சாப்டர் இல்லைனா அதுக்கு அடுத்த சாப்டரில் இல்லாமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம், ஐடாக்கு என்ன ஆகும், அவங்க டிவோர்ஸ் செய்யப்படுவாங்களா? இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஷின்ஜுஸ்க்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது. ஒரு வாட்டியாச்சு இவங்க ஜெயிக்கணும். அதே சமயத்தில் இவங்க ஐடாவை கொண்டுடக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடாக்கு பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்குது. இதனால் ஐடாவை கொல்லவும் கூடாது, சேம் டைமில் ஷின்ஜூஸ் ஜெயிக்கவும் செய்யணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் ப்ரீவியஸ் சாப்டரில் நமக்கு மாமுஷியுடைய கோல் மாறிட்ட மாதிரியான ஒரு சினாரியோவை காட்டியிருப்பாங்க. அதில் இவருக்கு ஐடாவை டெவார் பண்ணுற எண்ணமெல்லாம் இல்லை. பட் அவங்க ஜெனட்டிக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பார். இது மூலமாக ஒன்று மாமுஷி ஐடாவை கண்ட்ரோல் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஐடாவை தன்னோட மர்ஜ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறது மூலமாக ஐடாவும் இவரும் ஒரே பர்சனாக மாறலாம். அவங்களுடைய எபிலிட்டிஸை கூட இவர் யூஸ் பண்ணலாம். பட் ஆம்னிபொட்டன்ஸை மட்டும் இவங்களால யூஸ் பண்ண முடியாத மாதிரி கூட காட்டலாம். ஏன்னா இதை இவங்க யூஸ் பண்ணிட்டா கேம் ஓவர் தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் கவாக்கி மாமுஷியை கொன்று உள்ள மர்ஜான ஐடாவை சேவ் பண்ணலாம். ஐடா மாமுஷியால் கடத்தப்பட்டப்போ தன்னால் எதுவுமே பண்ண முடியலையேங்கிற கில்ட் கவாக்கிக்கு வந்து அவர் ஐடாவை காப்பாற்றலாம். இப்படி ஆனதுனால ஐடாக்கு கவாக்கி மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் அதிகமாகலாம். இதை தாண்டி டெத்ஸுங்கிறது இந்த சாப்டரில் அதிகமாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை ஜூரா அன்எக்ஸ்பெக்டடான வேற ஒரு விஷயத்தை கூட பண்ணலாம். இப்போ வரைக்கும் சைலண்ட்டாக மாமுஷி லீஃப் வில்லேஜை அழிச்சுக்கிட்டே வராருங்கிறத அங்கங்கே நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் மாமுஷி ஒரு பெரிய டேமேஜை காஸ் பண்ணி இதனால் டென்ஷன் ஆகி ஜூரா வந்தால் அதுதான் பெரிய ட்விஸ்டாக இருக்கும். இப்படி ஆகும்போது ஈமாவை ஜூரா கேப்சர் பண்ண வரலாம். இன்னொரு பக்கம் ஷிகமாரு வேற வாண்டடாக மாமுஷிஸ்க்கு ஐடாவுடைய லொக்கேஷனை ரிவீல் பண்ணுறாரு. இப்போது மாமுஷி ஒரு பக்கம் வர, ஜூரா ஒரு பக்கம் வர, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய அழிவை உண்டாக்குவாங்க. இப்போ ஐடாவுடைய சேஃப்டி கேள்விக்குறியாகும். கோஜி சொன்ன அந்த ஒரு ஒஸ்ட் ஃபியூச்சர் இதுவாக தான் இருக்கும். இதில் தான் ஐடா காலியாவாங்க, ஹிமாவரியும் காலியாவாங்க. இந்த ஒரு ஃபியூச்சரை தடுக்க தான் கோஜி போராடுறாரு. இதை அவர் எப்படி தடுப்பாருங்கிற எல்லாத்தையும் தனித்தனி டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாப்டருக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.